Daily Bible School. Praise the Lord, children. Jesus loves all. Daily Bible School-க்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் உங்களை ஆசீர்வதித்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது எல்லாம் முழங்கால் படிட்டு கைகளை கூப்பி கண்களை மூடுங்க. நம்ம ஜெபம் செய்வோம். சோத்திரம் ஆண்டவரே, டெய்லி பைபிள் ஸ்கூல்ல கலந்து கொள்ளுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. வேதத்தின் மீது இருக்கிற பிள்ளைகளுக்கு இருக்கிற தாகத்தை கர்த்தர் பார்க்கிறீரப்பா. ஜீவ தண்ணீராக பிள்ளைகளுக்குள்ள நீர் இறங்குகிறீர் ஆண்டவரே. அதற்காக சோத்திரம். உற்று தண்ணீரே, ஜீவ ஆவியே பிள்ளைகளை வழிநடத்துங்க. எல்லா கசப்பின் கோபங்கள் வேர்கள் இயேசுவின் நாமத்தினால் ஒன்றும் இல்லாமல் போகட்டும். சமாதானம் சந்தோஷத்தை கற்றறிவீராக. உலகம் கொடுக்கிற நேற்ற சமாதானம் அல்ல, உங்க தெய்வீக சமாதானம் வேதத்தை தியானிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாகட்டும். கர்த்தாவே, உங்களுடைய வேதத்தை தியானிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று எழுதிக்கிறதப்பா. மிகுந்த சமாதானம் பிள்ளைகளிலும் அவருடைய குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர்களிலும் உண்டாகட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே, ஆமென். சில்ட்ரன்ஸ், இப்பொழுது கூட நாம் கர்த்தரை துதித்து பாடி மகிமைப்படுத்துவோம். பிறகு நாம் வேதத்தை தியானிப்போம். விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மறை போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மறை போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அப்பா, அதனால் தைரியம் கொள்கிறோம். எங்க கர்த்தர் எங்கள் சகாயம் என்று, என் தேவன் எங்கள் சகாயம் என்று நாங்கள் நம்பிக்கையா இருக்கிறோம் ஆண்டவரே. அதனால பயப்பட மாட்டோம் ஆண்டவரே. நன்றி. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. கண்ணீர் யாவும் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. மனமே பதறாதே, திகையாதே, கலங்காதே, உன் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். ஓ, சொல்லு போகிற பலம் தருகிறவரே, சத்துவிடாத ஜனங்கள் சத்துவத்தை பெருக பண்ணுகிறவரே, திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீரும் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீரும் யாவையும் துடைத்திடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நன்றி ஆண்டவரே, பரிசுத்தரே. ராஜ்யத்தினையும் தேடும் போது ஆளுநரம் என்னை தேடிடுவாய், நான் அனைத்திலும் வேலனை பெற்றிடுவாய். அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அனைத்திலும் வேலனை பெற்றிடுவாய். அத்தி மரம் போல் செலுத்திடுவாய், அத்தி மரம் போல் செலுத்திடுவாய். நமாசய உன்ன கடி கொடுப்பாய், நமாசய உன்ன கடி கொடுப்பாய். உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை,
உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நீதி தாங்குகிற தேவன் உன்னையவர், ஏந்தி தாங்கி சுமக்கிறவர் அவர் அல்லவோ. நீதியின் வாழக்காரத்தாலே உன்னை தாங்குவே நான் வாக்கினாலே. நீதியின் வாழக்காரத்தாலே உன்னை தாங்குவே நான் வாக்கினாலே. ஆவியில் உண்மையா ஜெபித்திடுவார், ஆவியில் உண்மையா ஜெபித்திடுவார். அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பார், அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. யோவான் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். 2ஆம் வசனம். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். 3ஆம் வசனம். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் எப்பொழுதோ சுத்தமாக இருக்கிறீர்கள். 4ஆம் வசனம். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். 5ஆம் வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. 6ஆம் வசனம். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். 7ஆம் வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். 8ஆம் வசனம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷரா இருப்பீர்கள். 9ஆம் வசனம். பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். 10ஆம் வசனம். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். 11ஆம் வசனம். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். 12ஆம் வசனம். நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாயிருக்கிறது. 13ஆம் வசனம். ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. 14ஆம் வசனம். நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். 15ஆம் வசனம். இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். 16ஆம் வசனம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய்
கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். 17ஆம் வசனம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டுமென்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். 18ஆம் வசனம். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். 19ஆம் வசனம். நீங்கள் உலகத்தாராயிருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராயிராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. 20ஆம் வசனம். ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்லவென்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினதுண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். அவர்கள் என் வசனத்தை கை கொண்டதுண்டானால் உங்கள் வசனத்தையும் கை கொள்வார்கள். 21ஆம் வசனம். அவர்கள் என்னை அனுப்பினவரை அறியாதபடியினால் என் நாமத்தின் நிமித்தமே இவைகளெல்லாம் உங்களுக்கு செய்வார்கள். 22ஆம் வசனம். நான் வந்து அவர்களிடத்தில் பேசாதிருந்தேனானால் அவர்களுக்கு பாவம் இராது. இப்பொழுதோ தங்கள் பாவத்தை குறித்து போக்கு சொல்ல அவர்களுக்கு இடமில்லை. 23ஆம் வசனம். என்னை பகைக்கிறவன் என் பிதாவையும் பகைக்கிறான். 24ஆம் வசனம். வேறொருவரும் செய்யாத கிரியைகளை நான் அவர்களுக்குள்ளே செய்திருந்தேனானால் அவர்களுக்கு பாவம் இராது. இப்பொழுது அவர்கள் என்னையும் என் பிதாவையும் கண்டும் பகைத்தும் இருக்கிறார்கள். 25ஆம் வசனம். முகாந்தரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று அவர்களுடைய வேதத்தில் எழுதியிருக்கிற வாக்கியம் நிறைவேறும்படிக்கு இப்படி ஆயிற்று. 26ஆம் வசனம். பிதாவிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்பொழுது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். 27ஆம் வசனம். நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆமேன். ஹல்லேலூயா. சில்ட்ரன்ஸ், யோவான் 15ஆம் அதிகாரம் முழுவதுமாக படிச்சதை கேட்டீங்க இல்லையா? 14ஆம் வசனத்தில் ஏசப்பா என்ன சொல்கிறாங்க? நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராக இருப்பீர்கள் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாங்க. இது வரைக்கும் உங்களை நான் ஊழியக்காரன்னு சொன்னேன், இனிமேல் உங்களை நான் ஊழியக்காரன்னு சொல்ல மாட்டேன், சிநேகிதர்னு சொல்லுவேன் அப்படின்றாரு. சிநேகிதர்னா என்ன? ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். ஏசப்பாவுக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? நானும் கை தூக்குறேன். உண்மையாக நீங்களும் கை தூக்குறீங்க இல்லையா? ஏசப்பாவுக்கு நம்ம எல்லாரும் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு ஆசை இருக்குது இல்லையா? நம்ம ஏசப்பா ராஜாதிராஜா, அவர் ஏசு மகாராஜா, அவருக்கு ஃப்ரெண்டாக இருக்கணுன்றது எவ்வளோ பெரிய பாக்கியம் நமக்கு. நம்ம ஒரே ஒரு கீழ்ப்படிதல் தான். கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சால் நம்ம ஏசப்பாவுக்கு ஃப்ரெண்டாக இருப்போம். ஏசப்பா நம்மக்கிட்ட வந்து எல்லா காரியங்களையும் நம்ம கூட வந்து பேசுவாங்க. ஏசப்பாவுடைய மெல்லிய சத்தத்தை கேட்கறதுக்கு நமக்கு ஒரு தகுதி வேணும் இல்லையா? நம்ம ஏசப்பாவுடைய ஃப்ரெண்டாக இருந்தால் ஏசப்பா நம்ம கூட வந்து எப்பவும் பேசுவாங்க. அதுக்கு நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், அவ்வளோதான். ஏசப்பா திராட்சை செடி, நம்ம அவருடைய கொடிகள். அவருக்குள்ள, அவர் வார்த்தைக்குள்ள நம்ம நிலைத்திருந்தால் நிறைய கனிகளை ஏசப்பாவுக்கு கொடுக்க முடியும். கனி என்பது அன்பு. நம்ம எல்லார்கிட்டையும் அன்பாக இருக்கணும். குடும்பத்தில் அன்பாக இருக்கணும், ஸ்கூலில் அன்பாக இருக்கணும். எப்பவும் ஆன்ட்டி சொல்கிறது போல் வேத வார்த்தைகள் டெய்லி பைபிள் ஸ்கூலில் கற்றுக்கொள்கிற எல்லா வார்த்தையுமே நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் மனசில் பதிய வச்சுக்கணும். ஏசப்பாவுக்கு பிரியமாக வாழணும்னு நீங்கள் ஒவ்வொரு நாளும் நினைக்க உண்மையாகவே சொல்கிறேன், நீங்கள் ஏசப்பாவுக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறீங்க. ஓகேவா சில்ட்ரன்ஸ்? இப்போ உங்களுக்கு கேள்வி கேட்கலாமா? நானே டேஷ், நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஆ திராட்சை செடி, ஆ மாதுளை செடி, ஈ கொய்யா செடி. சரியான விடையை எழுதி ஆன்ட்டிக்கு அனுப்புங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். இப்போ எதுக்காக ஜெபிக்க போகிறேன்னா, நான் திருத்தம் ஸ்டார்ட் ஆகுதுல்ல, அதற்காக எல்லாம் ஜெபிக்கலாமா? நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். பிதாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. ஆவியான தேவனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்பா, நாளைக்கு இந்த எக்ஸாம் ஆனவரே,
பப்ளிக் எக்ஸாம் ஜனங்கள் எழுத போகிறான் பிள்ளைங்க ஆண்டவர். ஒவ்வொரு சகோதரி பிள்ளைகள் ஆண்டவர் ஒவ்வொரு காலத்தில் கொடுக்குறப்பா. தேவ ஆவியான தாமே பிள்ளைகளுக்கு விசேஷ ஞானம் கொடுக்கிறாங்க ஆண்டவர். நல்ல தெளிவாக எக்ஸாம் எழுத உதவி செய்கிறாங்க ஆண்டவர். எல்லா பயத்திற்கும் திகிலுக்கும் எல்லா தீமைக்கும் பிள்ளைகள் விலகி பாதுகாத்து தெரிந்த புத்தியோடு சமாதானத்தோடு ஆண்டவரை எக்ஸாம் எழுத உதவி செய்கிறாங்க ஆண்டவரை. படிக்கிற எல்லா பாடங்களும் மெமரி ஆகவும் தகப்பன எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ண 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற கர்த்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா. சகல பிரயாசத்தில் பிரயோஜனம் என்று சொன்னீங்களப்பா. அது எத்தனை பிள்ளைகள் அப்பா இரவு பகல் படிச்சு கொண்டு இருக்காங்க ஆண்டவரே. இப்படிதான் முதல் ரேங்க் வரணும், கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வரணும், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும், அது அநேக முயற்சி எடுத்து கொண்டு இருக்காங்க ஆண்டவரே. இப்புற ஜாதிகளுக்கும் அநேகருக்கும் நீ தேவனா இருக்கீங்கப்பா. அப்பா என் ஜனங்கள் தேவன் தொழுவீராக ஆண்டவரே. ஒரு ஞானத்தில் குறைவுகளா இருந்தால் எல்லோருக்கும் சம்பூர்ணமாக கொடுக்கிறவரும் ஒருவனையும் கடந்து கொள்ளாத தேவனுக்கு கேட்க கடவர் அப்போது அவர் கொடுக்கப்படும் சொன்னீங்களா ஆண்டவரே. இசப்பா நன்றி 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 சோத்திரம் தகப்பனே. சோதரம் சோதரம் சோதரம்ப்பா. எல்லாம் பயத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே. எல்லாம் பயத்தை எடுத்து போடுங்க. எல்லாம் ஃபியர் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா பிள்ளைகளுக்கு சமாதானத்தோடு ஆண்டவரே படிக்கவும் தெரிந்த புத்தியோடு படிக்கவும் ஆண்டவரே எல்லா டென்ஷன் எடுத்து போடுறதுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நல்ல சுகத்தை குறிப்பிடார் பிள்ளைகளுக்கான எந்த சரீர பலன் வராதபடிக்கு கர்த்தர் பிள்ளைக்கானவரே சுகப்படுத்துவீராக ஆண்டவரே. சுகப்படுத்துவீராக அப்பா. எல்லா சரீர பலன்களும் நீங்கட்டும் ஐயா. நான் சமாதானமா சென்று எக்ஸாம் ஆன தெளிவா எழுத ஞானம் கொடுத்து பலப்படுத்தி சகாயம் செய்யானவரே எனக்கு உதவி செய்யப்படாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வானத்தை பூமி உண்டாக்கிற கர்த்தரிடத்தில் பிள்ளைகள் ஒத்தாசை அனுப்புவீராக ஆண்டவரே. ஒத்தாசை அனுப்புவீராக ஆண்டவரே. ஒத்தாசை அனுப்பும் கர்த்தாவே. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதம் பெற சொன்னீங்கப்பா. உண்மையா படிக்க எல்லா பிள்ளைகள் தேவன் தாமே ஆசீர்வதிக்கிறாங்க ஆண்டவரே. பிள்ளைகளை வாழாக்காமல் தலையாக்கும் கீழாக மேலாக கர்த்தாவே. ஞானமுள்ள பிள்ளைகள் பெற்ற தாய் வந்து உள்ள மகிழும் சொன்னீங்கப்பா. நல்லபடியா எக்ஸாம் எழுதி நல்ல மதிப்பெண் பெற்று நல்ல மார்க் வரும்போது பெற்று உள்ள மகிழ்ச்சி மாட்டவரே. எப்படி ஆயிற்று கர்த்தரால் ஆயிற்று. இது அநேக கண்களுக்கு ஆச்சரியமாயிட்டு சொல்லப்படும்படி ஆண்டவரே. அநேக வியந்து போகத்தக்கதாய் பிள்ளைகள் தலைமையா எக்ஸாம் எழுதுறது சப்பா. எல்லா மனுஷனுக்கும் தேவை கிடைக்கட்டும் சப்பா. ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே பிட்டில் அடிக்கக்கூடாது சப்பா. பார்த்து எழுதக்கூடாது ஆண்டவர் தகப்பனே. கர்த்தருக்கு பயந்தாளரே நடக்க நீ ஆசிரியக்கிறவர்களா இருக்கீங்கப்பா. சோத்திரம். என் கிருபை உனக்கு போதும் சொல்லி பலவீனத்திலே என் பலன் புரணமா என்று சொல்லிங்கப்பா. இந்த பிள்ளைகளுக்கு பலனை குறிப்பிடாக கிருபை குறிப்பிடாக சப்பா. நன்றி நன்றி நன்றி. எல்லா தீவும் பிள்ளை விலகி பாதுகாப்பிடாக கொண்டு எல்லா தீவும் எடுத்து போடுவதாக பிள்ளைகளுக்கு கேடகம் பலனமா இருக்கிறாங்க. நன்றி. சாப்பிடுற அப்பத்தையும் தண்ணி ஆசிரியர்களாக நன்றி நன்றி. இரவு நேரத்துல நல்லா தூங்கணும் ராஜா. நல்லா படிக்க ஞானம் கொடுங்க. நல்லா சாப்பிடணும், சமாதானமா இருக்கணும், நல்லா தூங்கணும், நல்லா படிக்கணும் சப்பா. எல்லாவற்றையும் ஒன் பை ஒன்னா செஞ்சு முடிக்க கிருபையை குறிப்பிடாங்க ராஜா. நன்றி நன்றி. ஒருவரை புறமே தருவது யாரு எல்லோரையும் நேசிக்கிறீர்கள் தகப்பனே. நன்றி. இப்ப யாரெல்லாம் தேசம் எழுத போறாங்க நாளைக்கு ஆண்டவரே தேசத்தில் எல்லா பிள்ளைகளையும் கருத்துல கொடுக்கிறப்பா. சர்வானவல்ல தேவனே ஒத்தாசை அனுப்பியதாக ஆண்டவரே. நன்றி ராஜா. நல்ல மேய்ப்பராக இருந்து பிள்ளைகள் உள்ள புறமும் மேய்ச்சலை காண செய்யுங்கப்பா. நன்றி 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 செலுத்தினப்பா. உயிருள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் பிள்ளைகள் தொடரட்டும் ஆண்டவரே. உலகம் கொடுக்கிறபடி அல்ல என்னோட சமாதானத்தை கொடுக்க சொன்னீங்கப்பா. இப்ப பூரண அன்பு பயத்தை புறண தர சொன்னீங்கப்பா. பிள்ளைகளுக்கு அந்த எக்ஸாம் பயம் எக்ஸாம் ஃபியர் வெளியேறி தேவ சமாதானம் ஒவ்வொரு ஆண்டு கொள்ளட்டும். தேவ சமாதானம் ஆண்டு கொள்ளட்டும். கர்த்தர் ஆண்டு கொள்கிறாரப்பா. சமாதானம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் திரு சகல ஆமென். ஸ்தோத்திரம்.